முன்னேற்றுவது என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பணியாக நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தர்மபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மிக குறைவு. அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்ததற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது அனைவருக்கும் தெரியும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்ததற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. 20 ஆண்டுகள் போராடி நம் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கு போராட வேண்டிய மிக மோசமான நிலைமை அதை உருவாக்கியது இந்த இரு கட்சிகள் திமுக அதிமுக தான். சிந்தித்து பாருங்கள். வேற எந்த ஊரிலாவது அந்த ஊரில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் நமக்கு கிடைப்பதற்கு போராட்டம் செய்கின்ற ஒரு சூழல் வேற எந்த மாவட்டத்திலாவது இருக்கிறதா? நம் மாவட்டத்தில் இருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தமிழக மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பயனும் கிடையாது. இங்கே நம்முடைய வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த தேர்தலில் ஏன் அவர் போட்டியிடுகின்றார் என்று இரு காரணங்கள், முக்கிய காரணங்கள் இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கிய காரணம், ஒன்று, முனைவர் சௌமியா அவர்கள் ஒரு பெண் வேட்பாளர். என்னமா, நீண்ட காலத்திற்கு பிறகு தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார். தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே, இதில் 7,47,000 பெண் வாக்காளர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை பேரும் 7,47,000 பெண் வாக்காளர்கள் நீங்கள் உங்களுடைய சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் வாக்களித்தார் போது மிகப்பெரிய வெற்றியை அடைவார் அவர். இந்த தேர்தலில் 3 பிரதான கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள், அதில் நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள், அதிமுக கூட்டணி சார்ந்த வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர். ஆனால் அவர் பக்கத்து தேர்வு கூட அவர் யாருன்னு தெரியாது. அவங்க அப்பாவை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வேட்பாளர் யாருக்காவது தெரியுமா? இல்ல. இப்படிப்பட்ட வேட்பாளர் தான் உங்களுக்கு வேண்டுமா? இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர் வேட்பாளரை பார்த்து நின்னா நிப்பாரு, உட்கார்னா உட்காருவார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேண்டுமா? திமுக சார்ந்த வேட்பாளர், அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இவங்க மீது நான் நிச்சயமா மரியாதை வைத்திருக்கின்றேன். ஏளனமா நான் பேச போவது கிடையாது. ஆனால் உண்மையை நான் பேசியாகிறேன். திமுக வேட்பாளர் அவருடைய ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கின்றது உங்களுக்கு? இந்த மாவட்டத்தில் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. கையில தான் திமுக வேட்பாளருடைய ரிமோட் கண்ட்ரோல். யாராவது அவர்கள் திமுக வேட்பாளரை நின்னுனா நிப்பார், உட்காருனா உட்காரு. இப்படி ரிமோட் கண்ட்ரோல் வேட்பாளர்கள் வேண்டுமா? அல்லது ஐநா மன்றத்திற்கு சென்று பெண்ணுரிமைகளுக்காக குரல் கொடுத்த சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேண்டுமா? தர்மபுரி வாக்காளர் பெருமக்களே, குறிப்பாக லக்கியம்பட்டி பகுதியில் இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்களே, சிந்தித்து வாக்களியுங்கள்.